கொண்டாடுறதுக்காக நண்பர்களோட சேர்ந்து பூங்காக்கு போன 13 வயசான சிறுவனை யமன் இப்படி மின்சார ரூபத்துல வந்து தாக்கி இருக்க சம்பவம் ஊர் மக்களை பெரும் சோகத்துல ஆழ்த்தி இருக்கு. தூத்துக்குடி மாவட்டம் விளாதிக்குளம் மீரான்பாளையம் தெருவை சேர்ந்தவர் தான் முருகன். இவரு விளாதிக்குளம் பேருந்து நிலையத்துல சிறிய ஹோட்டல் ஒண்ணு நடத்திட்டு வராரு. இவருக்கு ஒரு மகளும் ஒரு மகனும் இருக்காங்க. 2வது குழந்தையான 13 வயசான சிறுவன் மனோஜ் விளாதிக்குளம் அரசு மேல்நிலை பள்ளியில 8ஆம் வகுப்பு பயின்றுட்டு வராரு. இந்த நிலையில இந்த நியூ இயர் புத்தாண்ட கொண்டாடுறதுக்காக மனோஜ்குமார் தன் நண்பர்களோட சேர்ந்து விளாதிக்குளம் அம்பாள் நகர்ல இருக்கிற முத்து பூங்காக்கு போயிருக்காங்க. அப்போ பூங்கால இருந்த மின்விளக்கு கம்பத்தை சுத்தி விளையாடிட்டு இருக்கும் போது எதிர்பாராத விதமா மனோஜ்குமார் மின் கம்பத்தை தொட்டதால மின்சாரம் தாக்கி 13 வயசான சிறுவன் மனோஜ்குமார் விழுந்து சம்பவ இடத்திலேயே பரிதாபமா உயிரிழந்திருக்காங்க. இதை தொடர்ந்து இது பத்திய தகவல் அறிஞ்ச விளாதிக்குளம் காவல்துறையினர் அங்கிருந்து மத்த சிறுவர்களையும் பெற்றோர்களையும் பத்திரமா பூங்கால இருந்து வெளியே வர வச்சு அதுக்கப்புறம் விளாதிக்குளம் மின்வாரிய பணியாளர்களை வரவழைச்சு அந்த மின் விளக்கு கம்பத்தை சோதனையிட்டதுல கம்பத்து மேல உயர் அழுத்தம் கொண்ட மின்சாரம் பாஞ்சு இருக்கிறது தெரிய வந்திருக்கு. இதை தொடர்ந்து உயிரிழந்த சிறுவனுடைய உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக விளாதிக்குளம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போனதா சொல்லப்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து விளாதிக்குளம் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை மேற்கொண்டுட்டு வராங்க. குறிப்பா விளாதிக்குளம் பேரூராட்சியுடைய கட்டுப்பாட்டுல செயல்பட்டு வர பூங்கா முறையா பராமரிக்காம அலட்சியமா செயல்பட்டு வந்த பேரூராட்சி பணியாளர்கள் மேலையும் அதிகாரிகள் மேலையும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு மக்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க. ஆனா புத்தாண்டு தினத்தன்னைக்கு மகிழ்ச்சியோட பூங்காவுக்கு நண்பர்களோட விளையாட போன அந்த சிறுவன் உயிரிழந்த சம்பவம் விளாதிக்குளம் பகுதி மக்கள் கிட்ட பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு.